ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பிரியாணி. எப்பயும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வீடியோ எடுக்க லேட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பட்டலவங்க வெங்காயத்தை போட்டிருக்காங்க. நல்லா வதக்கிக்கிட்டு 2 கிலோ அரிசி எடுக்கு. இஞ்சி புதினா கொத்தமல்லி போட்டுக்கோ. பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி வதக்கிட்டோம். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா அடி பிடிக்காம கலரிக்கலாம். எல்லாமே வதங்கிட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். நிறைய சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எலுமிச்சம்பழம் வேணுமா கார்த்தி? எலுமிச்சம்பழம் வேணும். இப்போ இதில் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அது கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரிக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கணும். நீங்கள் சிக்கனை பெருசு பெருசாக அறியாமல் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. நல்லா கலரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்கிறதுன்னு. 1/2 லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட லெமனை பிழிஞ்சிக்கலாம். லெமன் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா ஃபுல் சாறு பிழிஞ்சிக்கணும். நாங்கள் அடுப்பில் தான் செய்கிறோம். இந்த மாதிரி அடுப்புலாம் இப்போ நல்லா லெமன் பிழிஞ்சு விட்டு கலரிக்கலாம். பிரியாணி மாஸ்டர் யாருன்னா அதோ இவர் தான். சொன்னால் நம்ப மாட்டேங்க. இவர் தான். சும்மா சொன்னால் இவர் கிடையாது, வேற ஒருத்தர். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி நாங்கள் இந்த குண்டா அளவுக்கு தண்ணி 1.5 இது ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதான் உப்பு போட்டுக்கிறோம். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம்.